இன்றைய வேதவசனம் ஜூலை நாள் 3. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணியிருப்போம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இப்போல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக 10 மினிட்ஸ்லலாம் டெலிவர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது 2 டேஸில் டெலிவர் பண்ணாலும் சரி, இன்ஸ்டண்ட்டாக டெலிவர் பண்ணாலும் சரி, ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்கிங் ஐடின்னு கொடுப்பாங்க. நீங்கள் அதில் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். நீங்கள் அந்த ஆர்டரை வந்து கண்ணால் பார்க்கல. ஆக்சுவலி ஐடியில் இங்கே இருக்குன்னு தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் என்ன நம்புவீங்க, கண்டிப்பாக வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்க. இதே போல் உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு சில காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த வாக்குத்தத்தத்தை உண்மையாக நம்புகிறோமா அப்படின்னு சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் அப்படி உண்மையாக நம்பலைன்னா ஆண்டவருடைய வார்த்தை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை வந்து உத்தமமாக இருக்கா, உண்மையுள்ளதா, பர்ஃபெக்டா, ரைட்டாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆண்டவருடைய செய்கை, ஆண்டவர் என்ன செஞ்சாலும் சரி, அது வந்து நம்மளுடைய பார்வைக்கு நன்மையாகவோ இல்லைன்னா நம்மளுடைய பார்வைக்கு அது வந்துட்டு தீமையாக காணப்பட்டாலும் ஆண்டவருடைய செய்கை வந்து சத்தியம் உள்ளதாக இருக்குது, ட்ரூத்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு ட்ராக்கிங் ஐடியை பார்க்காம, அதாவது ட்ராக்கிங் ஐடியை வச்சு ஒரு பொருளை வந்து பார்க்காமலே நம்ம பிலீவ் பண்ணுறோம். அதே போல் உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். மேபி அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் பார்க்காம இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஆண்டவர் சொன்னாங்கன்னா அந்த காரியங்களை வந்துட்டு செய்வாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை வந்து உண்மையுள்ளது. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து ஒரு வேளை சோர்ந்து போயோ இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கி உங்களை நோக்கி சொல்கிறாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் உண்மையானது, ஆண்டவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியம் உள்ளது. அதனால் ஆண்டவர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து செய்வாங்க. Thank you. Have a fantastic day.